சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தை, உன் வாழ்க்கையை புரட்டி போடும் விஷயம் ஒன்று நடக்கப் போகிறது. உன் வாழ்வில் பல அதிசய மாற்றங்கள் நான் உண்டாக்கப் போகிறேன். நடப்பதை பார்த்தால் உனக்கே சில நேரங்களில் பிரமிப்பாக இருக்கும். இப்படி இருந்த நம் வாழ்க்கை இப்படி திசை மாறி போய்விட்டதோ என்று நீ நினைக்கிறாயா? அது அல்ல மகளே. உன் வாழ்க்கை இனித்தான் ஒழுங்கான திசையில் பயணிக்கப் போகிறது. நீ பயணிக்கும் பாதையில் வேறு யாரையும் நான் விடமாட்டேன். இது என் செல்ல மகளுக்காக உருவாக்கப்பட்ட பாதை. அதை நீ மட்டும்தான் பயணம் செய்து உன்னுடைய சந்தோஷத்தை முழுமையாக அனுபவிக்க வேண்டும். யார் ஒருவரோ இப்படி நமக்காக செய்து விட்டாரே என்று நீ நினைத்து கொண்டு இருக்கிறாய். உன் சாயப்பாவை தவிர உன் வாழ்க்கையில் அதிசயத்தை யார் கொண்டு வர முடியும்? நானே எல்லாயுமாய் இருந்து உன் வாழ்வில் உன் லட்சியங்களை போராடி வெல்வதற்கு துணையாக இருக்கப் போகிறேன். நடப்பதை பார்த்து நீயே வியக்கப் போகிறாய். அப்பா நன்றியும் என்று நீ ஆனந்த கண்ணீரில் விரைவில் சொல்லும் தருணம் வந்துவிட்டது. நீ இவ்வளவு நாளாக எண்ணிக்கொண்டு இருந்தாய் அல்லவா, நான் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று என்று. இனி நடக்கப் போவது என்னமோ என்று புலம்பி தவித்தாய் அல்லவா? அதற்கெல்லாம் விடை சொல்லும் வகையாய் நான் உனக்கு ஒரு அதிசயத்தை காண்பிக்கப் போகிறேன். இனி உன் வாழ்வில் துன்பம் என்ற ஒன்றே இருக்காது. நடப்பதை பார்த்தால் நீயும் அப்பா என்று ஓடித்தான் வரப்போகிறாய். நான் உங்கள் செல்ல குழந்தைத்தான் அப்பா, இன்று நீங்கள் நிறைவேற்றி விட்டீர்கள் என்று நீ என்னிடம் சொல்லப் போகிறாய். எப்பொழுதுமே என்னுடைய குழந்தைகளில் என் செல்லம் தானே. அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் கேட்பது நான் எப்படி கொடுக்காமல் இருப்பேன்? இதுவும் என் அதிசயத்தில் ஒன்றுதான். என் லீலைகளில் உன் வாழ்க்கையில் நீ பார்க்க போகிறாய். இனி ஒரு தவறை கூட உன் வாழ்க்கையில் நான் செய்ய மாட்டேன். என் குழந்தைகள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கத்தானே வேண்டும். என் குழந்தைகள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பது தான் இந்த சாய் அப்பாவின் ஆசை. ஆனால் நீயோ கஷ்டம் மட்டும்தானே வருகிறது என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். நீ தனிமையில் இருந்து சற்று யோசித்துப் பார். உனக்கான சின்ன சின்ன விஷயங்களை எவ்வளவு அழகாக நான் செய்து கொடுத்திருக்கிறேன். அப்பொழுது அதை ஞாபகம் வைத்துக்கொண்டு ஒரு கஷ்டம் வரும்பொழுது அதையெல்லாம் நீ மறந்து விடுகிறாய். உனக்கானதை நான் செய்யாமல் எப்படி விட்டு விடுவேன்? இதுதான் நடக்கும் என்று நியதி விதிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படித்தான் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து கொண்டிருக்கிறேன். இனி என் மகள்களின் வாழ்க்கையை நன்றாக இருக்கப் போகிறது. ஆகவே நல்லதே நினை, நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.